ஹாய் ஹலோ டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஸ்பே. இன்றைக்கி வந்து ஜாப் வேகன்சிஸ் நோட்டிஃபிகேஷன் எந்த பார்த்தா இந்தியன் நேவியில் இருந்தாகிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க எந்த கிரெடிட்க்கு ரெக்ரூட் பண்ணாங்க பார்த்தா ட்ரேட்ஸ்மேன் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தோம்னா 1266 சிவிலியன் ட்ரேட்ஸ்மேன் தான் ரெக்ரூட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தோன்னா குரூப் சி கீழே தான் வருது. அப்ளிகேஷன் டேட்டுன்னு பார்த்தோன்னா 6 ஆகஸ்ட் 2025 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டேட்ஸ்ன்னு பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தோன்னா 13 ஆகஸ்ட் 2025 2 செப்டம்பர் 2020 அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியன் பார்த்தோன்னா 18 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 25 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இது 25 இயர்ஸ் வந்து 2 செப்டம்பர் 2025 அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அதாவது ரெகக்னைசேஷன் போர்டில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது ரிலவெண்ட் ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது 2 இயர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அது இதுலனா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டெயில்ஸும் பார்த்தோன்னா பே ஸ்கேல் லெவல் 2ல் தான் கொடுக்குற சொல்லியிருக்காங்க. அதாவது சேலரி ரேஞ்ச் இதுலேருந்து பார்த்தோன்னா 19,900 63,200 பெர் மந்த் பே பண்ண தான் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ரெக்ரூட் பண்ணாங்க பார்த்தோன்னா ஆக்சிலரி, சிவில் ஒர்க்ஸ், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஜைரோ, ஃபவுண்ட்ரி, ஹீட் இன்ஜினியர்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட், மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ், மெக்கட்ரானிக்ஸ், மெட்டல், மில்ரைட், ரெஃப்ரிஜரேஷன், ஏசி, ஷிப் பில்டிங், வெப்பன் எலக்ட்ரானிக்ஸ்லாம் ரெக்ரூட் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா ஸ்க்ரீனிங் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணோம் அப்படின்றது. அப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அப்புறம் ட்ரேட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட்லாம் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுனா உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் போய் அப்ளை பண்ண முடியும். அதாவது joinindiannavy.government.in போய் அப்ளை பண்ணி உங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ரெக்ரூட்மெண்ட் செக்ஷனில் போய் தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது சிவிலியன் ட்ரேட்ஸ்மேன் ஸ்கில் லிங்க்கில் தான் அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்ளை பண்ணால ரெஜிஸ்ட்ரேஷன் மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கொடுத்துருங்க. இப்போனில் பர்சனல் எஜுகேஷன் ட்ரெண்ட் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் டீட்டெயிலாக கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண பார்த்தோன்னா ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் பிரிண்ட் வந்து எடுத்து வச்சுங்க, உங்களுக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிக்கான பார்த்தோன்னா 6 ஆகஸ்ட் 2025 ரிலீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எதுக்குள்ள அப்ளை பண்ண பார்த்தோன்னா 13 ஆகஸ்ட்லேருந்து 2 செப்டம்பர் 2025 அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு. எலிஜிபிலிட்டி கிட்டே பார்த்தோன்னா 10th பாஸ் பண்ணிக்கணும், இதோட 2 இயர்ஸ் அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. பார்த்தோன்னா 18 25 அப்ளை பண்ணலாம் அப்படின்றாங்க. இவங்க எவ்வளோ போஸ்ட் எடுப்பாங்க? 1266 போஸ்ட் ரெக்ரூட் பண்ண சொல்லியிருக்காங்க. செலக்டர் ப்ரொசீஜர்னு பார்த்தோன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் செக்அப்லாம் இருக்கும் அப்படின்னா. சேலரி டீட்டெயில்ஸ்னு பார்த்தோன்னா 19,900 63,200 வரை ப்ளஸ் அலவன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க.